வணக்கம் லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமிலி டிக்கின்சனோட இன்னொரு போயம் ஃபேம் இஸ் அ ஃபிக்கல் ஃபுட். ஸோ இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒன்லி 10 லைன்ஸ் தான் இருக்குது. இதோட ரைமிங் ஸ்கீம் ஏபிசிபி. இந்த போயம் வந்து வாழ்க்கையில் புகழ் வந்து எப்படியாப்பட்டது அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த போயமோட டோன் பார்த்திங்கன்னா ஐரானிக்காகவும் காஷனரியாகவும் இருக்குது. ஸோ இந்த போயமை நம்ம இப்போ பார்த்துடலாம். Fame is a fickle food upon a shifting plate, whose table once a guest, but not the second time is set, whose crumbs the crow inspect, and with ironic caw flap past it to the farmer's corn, men eat of it and die. ஸோ எப்பவும் போல் எமிலி டிக்கின்சன் ஸ்டைலில் ரொம்பவே வந்து ஒரு சின்னதாக அழகாக திருக்குறள் மாதிரி கம்மியாக லைன்ஸில் நல்ல ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்க போயம். ஸோ ஃபேம் இஸ் அ ஃபிக்கல் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபன் சேஞ்சிங், அன்ரிலையபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேம் அப்படிங்கிறது, புகழ் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அன்ரிலையபிள் ஃபுட். அது வந்து ஒரு ஃபுட், ஒரு ஃபேன்சி ஃபுட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி எப்படி வச்சுக்கலாம். இட் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். அதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் சர்வ்டு இன் அ வெரி ஃபேன்சி பிளேட். ஆனால் அந்த பிளேட் வந்து என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம டின்னர்ஸ்க்கு உட்காரும் போதெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு செட்டிங் மாதிரி இருக்கும், அதில் பிளேட் வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஃபேம் புகழ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இட் இஸ் சர்வ்டு இன் அ பிளேட். அந்த பிளேட் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிற பிளேட். whose table once a guest but not the second time is set. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அந்த பிளேட், அந்த ஃபேம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தடவை தான் வந்து வரும் நம்மக்கிட்ட. முதல் தடவை அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது தான் அந்த புகழ் அப்படிங்கிற அந்த விஷயம் வரும். அது வந்து ரெண்டாவது டேர்னுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. whose crumbs the crow inspect and with iconic caw flap past to அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஐரானிக்காக அப்படியே ஒரு குத்துற மாதிரி ஒரு லைன்ஸ். இந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த புகழ் அப்படிங்கிற அந்த விஷயம் சாப்பிட்டது போக மீதி வந்து இருக்குது. whose crumbs, அந்த மிச்ச சொச்சம் இருக்கு இல்லையா, அதை க்ரம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. whose crumbs the crows inspect. க்ரோ கூட வந்து அப்படியே பார்க்குமாமா, இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குதாமா. and with the ironic caw flap past to, அது வந்து என்ன பார்க்குதான், என்னது இதுவா, இந்த ஃபேமா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஐரானிக்காக ஒரு காகம் வந்து கரைஞ்சிட்டு அதே கடந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த புகழ் அப்படிங்கிறது ஒரு நிலையான விஷயமே வந்து கிடையாது. ஸோ புகழ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு ஃபேன்சி பிளேட்டில் வச்சுருக்க ஜங்க் ஃபுட் மாதிரி. அது வந்து நம்மக்கிட்ட ஒரு தடவை வரும், ஆனால் அதுக்கு ஒரு செகண்ட் டர்ன் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம வரும்போது அது வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அந்த கன்சியூம் பண்ண மிச்சம் மீதியை க்ரோ கூட வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போயிடுது. அப்படியாப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து புகழ். அது வந்து நிலைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரோ அப்படியாப்பட்ட அந்த விஷயத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகுது இல்லையா, அந்த க்ரோ அது எங்கே போகுது அப்படின்னா ஃப்ளாப் பாஸ்ட் இட் டு த ஃபார்மர்ஸ் கார்ன். ஸோ வாழ்க்கையோட நிஜமான சாராம்சம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நிஜமான லைஃப்பில் இருக்குது, அது வந்து ஃபேமில் கிடையாது. ஸோ நியூட்ரிஷியஸான அந்த ஃபார்மர் கானை போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், உன்னோட ஜங்க் ஃபுட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி க்ரோவே வந்து ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயத்தை தான் நாம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நிலையற்றது அப்படின்றதுக்கு அந்த லாஸ்ட் லைனில் அப்படி ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. மென் eat of it and die. பாருங்க, ஆனால் மென் இந்த க்ரோ ரிஜெக்ட் பண்ணதை என்ன பண்ணுறாங்க, மென் அதை வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து சாகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் லைனையும் லாஸ்ட் லைனையும் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு போயமோட அந்த மீனிங் வந்து வந்துடுது. ஃபேம் இஸ் அ ஃபிக்கல் ஃபுட், மென் ஈட் ஆஃப் இட் அண்ட் டை. அவ்வளோதான், அதான் போயம். ஸோ இந்த புகழ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஜங்க் ஃபுட்டுக்கு கம்பேர் பண்ணி அதை வந்து எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு போயம். ஸோ இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு செலிப்ரிட்டியை வச்சு அவங்க சொல்கிறாங்க. செலிப்ரிட்டி, the speaker says, is an unreliable source of sustenance served on equally unreliable dish. One may find oneself a welcome visitor at its table,
one moment only to find one seat has been taken the next. அதாவது ஒரு சமயத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேம் இருக்கும், உடனே வந்து அது இருக்காது, கொஞ்ச நாள்லேயே அது வந்து இருக்காது. Even scavenger birds look closely at fame's leftover morsels and scoff, and then fly away in search of simple, hearty food instead. People taste fame, the speaker says, and then they die. So this is the temporary nature of fame. ஸோ அன்ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபேம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எமிலி டிக்கின்சனோட இன்னொரு போயம் இருக்குது. இங்கே வந்து ஃபேமை பற்றி இவ்வளோ மெட்டஃபரிக்கலாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு போயமில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 4 லைனில் பளிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபேம் அப்படின்னா என்ன? ஃபேம் இஸ் அ பீ, இட் ஹேஸ் அ சாங், இட் ஹேஸ் அ ஸ்டிங், டூ இட் ஹேஸ் அ விங். எவ்வளோ ஒரு அழகான சிம்பிள் போயம் பாருங்கள். 4 லைன் தான். ஃபேம்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. ஃபேம் இஸ் அ பீ. ஓகே, ஃபேம் வந்து ஒரு பீ மாதிரி. இட் ஹேஸ் அ சாங். அந்த சாங் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சாங், எல்லாருக்கும் அது வந்து பிடிக்கும். ஸோ இட் ஹேஸ் அ சாங். இட் ஹேஸ் அ ஸ்டிங். அந்த சாங்கும் இருக்கும், ஸ்டிங்கும் இருக்கும். பீ எப்படி ஸ்டிங் பண்ணுது, அந்த மாதிரி ஃபேம் இல்லாதப்ப வலிக்கும், போனால் வலிக்கும். ஸோ இட் ஹேஸ் அ ஸ்டிங். டூ இட் ஹேஸ் அ விங். ஸோ விங் இருக்கிறதுனால என்ன பண்ணிடும், அது பறந்து போயிடும். ஸோ அகெயின் த அன்ரிலையபிள் நேச்சர் ஆஃப் ஃபேம். ஸோ தீஸ் ஆர் த 2 poems of Emily Dickinson which talk about fame. ஸோ ஃபேம் பற்றின இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. எமிலி டிக்கின்சன் கலெக்ஷன்ஸ் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் நிறைய போயம்ஸ் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.